எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் அரசுதான் ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான் சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான் நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான் தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் அடிதடி இல்லாம அமைதியாக மாறணுமே ஏழைங்க முகத்தில் தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே போத ஒழியணுமே கல்வி வழி தெரியணுமே பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு விரியணுமே மாற்றம் புறந்திடவே மாநிலமே சிறந்திடவே வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார் புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார் இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன் கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் அரசுதான் ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான் சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான் நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான் தொத்து நோய் தடுத்து
கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் கொலவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் விவசாயி வாழ அந்த குடிமராமத்து எங்க எடப்பாடி போல இங்க கிடைக்குமா சொத்து பொதுவா திங்கிறாங்க ஊரையே விட்டு எங்க மனம் ஒரு சிங்கம் நேர்மையின் விட்டு இடஒதுக்கீடு வச்சு மாணவனே ஏற வச்சு மாநில செழிக்க வச்சு முதலிடம் ஆக்கி வச்சு அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் நல்லாட்சினா எடப்பாடியார் தான். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார் புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார் இளவரி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன் கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் சரசுதான் ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான் சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான் நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான் தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் கொலவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் அடிதடி இல்லாம அமைதியாக மாறணுமே ஏழைய முகத்தில் தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே போத ஒழியணுமே கல்வி ஒளி தெரியணுமே பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு விரியணுமே மாற்றம் பிறந்திடவே மாநிலமே சிறந்திடவே
வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார். கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குப்பா. ஏப்பா கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குங்க. சைடுல இருக்கிறவங்க தெரியல, கொடியெல்லாம் கீழே இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் தம்பி கீழே இருப்பா கொடிய. அது பிஜேபி கொடி கொஞ்சம் கீழே இருக்கு. பிஜேபி கொடி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இங்கே சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் திரு KP அன்பழகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கழகத்துடைய நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தோழர்களே, வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மக்கள் நன்றி கலந்த வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நம்முடைய கழகத்தினுடைய சார்பாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு KP அன்பழகன் MLA அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல கழகத்தின் சார்பாக அரூர் சட்டமன்ற தொகுதியிலே கழகத்துடைய வேட்பாளர் திரு V சம்பத்குமார் MLA அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கழகத்துடைய வேட்பாளராக திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். மரியாதைக்குரிய சகோதரர் KP அன்பழகன் அவர்களுக்கும் திரு V சம்பத்குமார் அவர்களுக்கும் திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி தருமபுரி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். எண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பாடி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் திரு பாடி செல்வம் அவர்களுக்கும் மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். இன்றைய தினம் மரியாதைக்குரிய திரு KP அன்பழகன் அவர்கள் இந்த மாவட்டத்திலே மாவட்ட கழக செயலாளராக இருந்து அம்மா அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்து அம்மா மறைவுக்கு பிறகு என்னுடைய அமைச்சராக இருந்து இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி
பல கல்லூரிகளை கொடுத்து இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு துணை நின்றவர் அறிவுச்சார் அன்பழகன் அவர்கள். அதே போல திரு வி. சம்பத்குமார் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்றத்திலே அந்த அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்திலே கருத்துக்களை சொல்லி அந்த தொகுதி மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டவர் திருமதி மரகதம் வெற்றிவேல். அவர் வெற்றிவேல் ஏற்கனவே இயக்கத்திலே பேரவை செயலாளர் இருக்கிறார். அவருடைய மனைவி திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்கள். அதே போல மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து பெண்களை சந்தித்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகளை எடுத்து வைத்து அதை தீர்ப்பதற்கு பாடுபடுகின்றவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அதே போல திரு பாடி செல்வம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தன்னுடைய பணியை துவங்கி மிக சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பணி ஆற்றுவதற்கு அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அண்ணா திமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுவதற்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். இன்றைய தினம் தருமபுரி அண்ணா திமுக கோட்டை. அண்ணா திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2021 ஆண்டு தேர்தலில் இணைந்து போட்டியிட்டு 100% வெற்றி பெற்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டம். ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கலாம், ஆனா தருமபுரிக்கு அண்ணா திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆண்டது. 2021 மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கின்றீர்கள் இந்த மாவட்ட மக்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த 5 ஆண்டு மக்களோட ஆட்சி, மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், எல்லா தரப்பில் இருந்து போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் முழுவதும் போராட்டம் போராட்டம் என்று போராட்டக்களம் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த நேரத்தில் தேர்தல் வந்திருக்குது. இந்த தேர்தலில் 100% அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற செய்வீர்களா? திமுக அதனுடைய கூட்டணி டெப்பா செலுக்கின்ற அளவுக்கு செய்வீர்களா? இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் இன்னைக்கு பேசியிருக்கிறார். விந்தையா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம், கண்டுபிடிச்சிட்டார். இது ஏற்கனவே தமிழகத்தில் அதிகமா பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. இன்றைக்கு அந்த புழுகு, ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின், தமிழக அரசின் உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்க சொல்லல, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இதுல நீதிமன்றம் போய்
அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6999 பேர் பாதிக்கப்பட்டதாக இன்றைக்கு இந்த சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக உயர் நீதிமன்றமே தீர்ப்பளிக்கப்படுகிறது. இதே உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு 84 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. போக்சோ வழக்கு சிறுமிகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. அதில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது 6999. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண வடிகட்டல, ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ய பேசிட்டு இருக்கார். தமிழகத்தில் பாலியல் சீண்டலே இல்லையா? தினந்தோறும் பத்திரிகை திறந்தா ஊடகத்தை பார்த்தா இதுதான் செய்தி. இந்த பாலியல் சீண்டல் சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது முதிர்ந்த பாட்டியமா கூட பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வெக்கங்கட்ட ஆட்சியில ஸ்டாலின் ஈரோட்டில் இன்று பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று பாலியல் சீண்டல் அதிகமாக தமிழகத்தில் இருப்பதாக பேசி வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது உண்மையா? உண்மையாதான் நடக்குது. திமுக அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி அறிவிப்பு தான் நான் படிச்சிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மைதானே? இன்னைக்கு நாம இதை சொன்னா பொள்ளாச்சி பாலியல் சீண்டல். திரு ஸ்டாலின் அவர்களே, பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் உடனடியாக நியாயமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு சிபிஐக்கு உத்தரவிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க அரசாங்கத்தை போல கேடுகட்ட அரசாங்கம் இல்ல. இன்னைக்கு அண்ணா நகரில் சிறுமி பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். யாரை காப்பாற்றுவதற்காக நீங்க உச்சநீதிமன்றம் போனீங்க? இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்த பிறகு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வருவார்கள். இன்றைக்கு அந்த சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுகிற அரசு தேவையா? அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல். யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படுவார், சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார், தண்டனை பெற்று தரப்படும். அதே போல இன்றைக்கு பெண் காவல் அதிகாரி ஏடிஜிபி அவர் உதவி காவல் ஆய்வாளர் அந்த தேர்வு நடைபெற்றது. அதில் முறைகேடு நடைபெற்றதாக விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அவருடைய அலுவலகத்தில் தீ வைத்து கொளுத்திய அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மாணவி பாலியல் சீண்டல் பாதிக்கப்பட்டாங்க. உடனே அந்த மாணவி காணாமல் போன காரணத்தினாலே பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க போனாங்க. புகார் எடுக்கல, அவர்களே தேடி பார்த்தாங்க. பிறகு சடலமா அந்த பெண்ணை கண்டுபிடித்தாங்க. அதுக்கு பிறகுதான் காவல்துறை பதிவு செய்து. அப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட அரசு தேவையா? இதெல்லாம் சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா? நாம் அடிமையா இருக்கிறோமா? நாங்க மட்டுமல்ல, எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி கூட அடிமை கிடையாது. நியாயத்திற்காக போராடுவோம், மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுவோம், தமிழ்நாட்டுக்கு நன்மை பேய்க்கக்கூடிய திட்டத்திற்கு ஆதரவு கொடுப்போம்.
தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எந்த வடிவத்திலே வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை எதிர்ப்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல பூஜா தூக்குற கட்சி அதிமுக கட்சியில எங்க கூட்டணி கட்சி அல்ல. இன்றைக்கு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி பிடித்தார். ஆளுங்கட்சியா வந்தார், முதலமைச்சர் ஆனார். பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது வெள்ளை கூடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின். அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு? எத்தனை முறை? 3 முறை சென்னைக்கு அழைச்சிங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தார் திரு மோடி அவர்கள். மத்திய அரசு திட்டம் கலைவாணர் அரங்கில் அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்தீங்க. அப்போ பிரைம் மினிஸ்டருடைய தயவு தேவை. ஆனா வெளியிலே பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் எப்பொழுதும் அடிமை கிடையாது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறோம், காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வச்சிருந்தது. பல முறை நாங்கள் எடுத்து சொன்னோம், விரைவாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் என்று. அப்ப நிறைவேற்றல. கூட்டணியில் அங்க வைத்தாலும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, விவசாயியுடைய பிரச்சனை. நம்முடைய நாடாளுமன்ற 37 பேர் இன்றைக்கு உடனடியாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சு 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிய கட்சி அதிமுக கட்சி. கூட்டணியில் இருக்கின்ற பொழுது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு முழு வடிவம் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, உங்களால முடியுமா? கடந்த தேர்தலில் என்ன சொன்னீங்க? 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விலக்க பெறுவோம் சொன்னீங்களே. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நீட் விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்னீங்களே. ஏதாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா? கொடுத்தாங்களா? இல்லது நாடாளுமன்றத்தில் உங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற அழுத்தம் கொடுத்தாங்களா? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் 39 இடத்திலும் வெற்றி பெற்று விட்டோம் என்று இன்றைக்கு மம்மதியில் இருக்கிறீங்களே. 39 நாடாளுமன்ற எங்க நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறீங்களா? நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்கு ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? எங்களை போல தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க திராணி உங்களுக்கு இருந்ததா? ஒரு நாளாவது நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற சூழ்நிலையை உங்களால செய்ய முடிஞ்சதா? ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு ஒண்ணும் இல்லாத கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம். எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. விக்குதுல? விக்குதா இல்லைங்களா? கிராமத்திலிருந்து நகரம் வரை சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா இடத்திலையும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஆண்டில் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில்
கஞ்சா போதை பொருள் எல்லா இடத்திலையும் தாராளமாக விற்பனை செய்யப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சொன்னோம். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை கொடுத்தோம். ஒண்ணுமே நடக்கல. இந்த போதை ஆசாமியால், கஞ்சா போதை ஆசாமியால் தமிழகத்தில் அன்றாடம் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. நடக்குதில்ல. அத சொன்னா இன்றைக்கு ஈரோட்ல தேவையில்லாத பதில முதலமைச்சர் பதிவு வைக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்களுடைய புள்ளி விவரத்தின்படி நீங்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் சொல்வது சரியா தவறா என்று முதலை சிந்தித்து பேசுங்கள். புள்ளி விவரத்தோடு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஆக இதற்கு அடிப்படை காரணமே இந்த போதை ஆசாமியால் கஞ்சா பயன்படுத்துகின்றவர்கள், நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் இந்த கஞ்சா பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. நாம் பெற்ற பிள்ளைகள் நம் கண் முன்னே அழிகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதோட இன்றைய தினம் மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிச்சு 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. ஏற்கனவே 52% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைய தினம் 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக் அவர் 6 to 9 வரைக்கும் 2 மடங்கு மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில வீட்டு வரி 100% உயர்வு. ஆண்டுக்கு 6% கூடுதலா வரி உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்ந்து விட்டது. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 112% வீட்டு வரி உயர்வு. கடவரி 150% உயர்வு. ஆண்டுக்கு 6% கடவரி உயர்வு. அதோட குடிநீர் கட்டண உயர்வு. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு. அதை கூட விட்டு வைக்கல. இதோட வெக்கங்கேடு கழிப்பறை. இத சென்னையில பராமரிப்பதற்கு ஊழல். ஏங்க கேவலம் இல்ல? கழிப்பறையை பராமரிப்பதற்கு அதுல ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், இந்தியாவிலேயே முதன்மையான அரசாங்கம் திமுக அரசாங்கம். எதுல முதன்மையான அரசாங்கம்? கடன் வாங்குவதிலே முதன்மையான அரசாங்கம், ஊழல் செய்வதிலே முதன்மையான அரசாங்கம். உண்மைதானே? உண்மைதானே பேசுறோம். ஊழல் செய்கிறாங்கல்ல. 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்கார். 5 வருஷத்துல. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. திரு ஸ்டாலினுடைய சாதனை 5 லட்சம் கோடி வாங்கினது. சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் பல அரசாங்கம் தமிழகத்திலே ஆண்டு இருக்குது. 73 ஆண்டு காலம் பல கட்சி தமிழகத்திலே ஆட்சி புரிந்திருக்குது. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதலிடம் தமிழ்நாடு. வெக்கக்கேடு இல்ல? அது மட்டுமல்ல, 2021 சட்டமன்ற பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திரு ஸ்டாலின் வெளியிட்டார். இன்றைக்கு நிதி மேலாண்மை சரி செய்வதற்கு நிபுணர் குழு அமைக்கப்படும். அந்த நிபுணர் குழு வரிவாயை உயர்த்தும், கடன் அளவை குறைக்கும் அப்படின்னு வெளியிட்டாங்க. அதே போல நிபுணர் குழு அமைச்சாங்க. அமைச்ச பிறகு எதுக்கு அமைச்சாங்க? கடன் வாங்குறதுக்கு அமைச்சிருக்கிறாங்க. கடை எப்படி வாங்குறது, அதுக்காக
நிபுணர் குழு அமைச்சாங்க. கடனை குறைப்பதற்குல்ல, வரி வருவாயை பெருக்கி கடனை குறைக்க இல்லை இந்த அரசாங்கம். அவருடைய நிபுணர் குழு கடனை பெறுவதற்கு அமைக்கப்பட்ட குழுதான் இந்த நிபுணர் குழு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அருமை சோதரர் திரு அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டம் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2011 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க. கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதனுடைய விளைவு 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை எட்டியது. மத்திய அரசுடைய இலக்கு 2030 அடைய வேண்டிய உயர்கல்வி இலக்கை 2019-20 அடைஞ்சு இன்றைக்கு இந்தியாவுக்கு உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றது அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படிச்சோம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 2011 2021 வரைக்கும் ஸ்டாலின் நேற்று தினம் பேசுகிறார். அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சி பேசுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, வெக்கமான சூடு சுரணை இருந்தா நீங்க உண்மையை பேச வேணும். 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியில ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சதா? இன்றைக்கு சட்டக்கல்லூரி 7 சட்டக்கல்லூரி. அம்மா இருக்கின்ற போது ஒரு சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சர் இருந்த போது 6 சட்டக்கல்லூரி. ஏன் இங்க தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி. ஆக ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயில்வதற்கு சட்ட கல்லூரியை அதிக அளவில் திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 26 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், அதே போல 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல இப்படி பல கல்லூரி திறந்ததன் விளைவு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியிலே நிறைவேற்ற முடிஞ்சதா? முடிஞ்சதா? அதோட சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அரசு சார்பா 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருப்பதாகும். 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகும். 2 லட்சம் அரசு சார்ந்த பணியிடங்கள் காலியாக இருப்பது அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்த திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் 94,000 பேர் தான் பணி ஓய்வு பெற்றது. 1 லட்சம் பணியில் அமர்த்தது 94,000, அதுலயே 6,000 பாக்கி. அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. காலி பணிகள் அதிகரிச்சிருக்குது, குறையில இந்த ஆட்சியில. அதோட அரசு ஊழியர்கள் 8% பேர் அரசு ஊழியர் இருக்கிறாங்க. அந்த அரசு ஊழியர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து அந்த அரசு ஊழியர்கள் குடும்பத்துடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அவர்களும் போராடுறாங்க, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி நாட்டுக்கு தேவையா?
அதே போல தூய்மை பணியாளருக்கு அவர்கள் அறிவிப்பிலே வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம்னு. சத்துணவு அமைப்பாளர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அதனாலதான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களாம் சாலையிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைகளா? அத்தனையும் பொய், பேசுவது அத்தனையும் பொய். தினம் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து பத்திரிகைக்கு ஊடகத்துக்கு போஸ்ட் கொடுத்து அன்னைக்கு செய்தி அது அவர் பேரை வைப்பாரு, ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு. ஸ்டாலின் வந்து அறிவிப்பு கொடுத்த பெயர் யாருக்காவது நாம இருக்குதா? இருக்குதுங்களா? யாருக்காவது பேர் நாம இருக்குதா? இப்படி புதிய புதிய பெயரை வச்சு மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு ஆட்சி செய்த அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? அதோட இன்றைய தினம் இந்த ஆட்சியில எந்த திட்டமும் புதிய திட்டம் எதுவே நிறைவேற்றப்படல. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா அதிமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்களை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். பாப்பாரப்பட்டி மற்றும் அதியமான் கோட்டையில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் வாணியம்பாடி முதல் பள்ளிப்பட்டி வரை புதிதாக 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் மற்றும் நூலகம் கட்டப்பட்டது. பாப்புரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோடு பகுதியில் புதிய அரசு கலைக்கல்லூரி, காரிமங்கத்தில் பெண்களுக்கான தனியான மகளிர் கல்லூரி, 4 கல்லூரி இந்த மாவட்ட மக்களுக்கு அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாலக்கோட்டையில் செயல்படுத்த வந்த சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மட்டலாம்பட்டியில் புதிய அரசு சட்ட கல்லூரி கொண்டாந்தோம். தருமபுரியில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை விரிவாக்க மையம். மாவட்டம் முழுவதும் புதிய தரம் உயர்ந்த நெடுஞ்சாலைகள், கிராம சாலைகள், இணைப்பு சாலைகள், சிறு சிறு பாலங்கள் கொண்டு வந்தோம். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் படுக்கை வசதி செய்து கொடுத்தோம். வத்தல் மலையினை சுற்றுலா தலமாக அறிவித்து சாலை வசதி அளிக்கப்பட்டது. காரிமங்கத்தில் ஆலம்பாடி மாற்றின ஆராய்ச்சி மையம் துவக்கப்பட்டது. புதிதாக ஏரியூர் மற்றும் கடத்தூர் என 2 ஊராட்சிகள் உருவாக்கப்பட்டது. ஒகேனக்கலில் இருந்து காவிரி உபரி நீர் திட்டத்தின் மூலம் மாவட்டத்தில் உள்ள ஏரி, குளம், குட்டை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா பல திட்டத்தில் கிடப்பில் போட்டிருக்காங்க. அது ஒரு சிலவற்றம். பஞ்சப்பள்ளி சின்னார் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை ஜெர்தலாவ் கால்வாயை 5000 மீட்டரிலிருந்து புதிய கால்வாய் அமைத்து எரணள்ளி ஏரியிலிருந்து புலிக்கரை ஏரி, பேகாரள்ளி ஏரி உட்பட 14 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் விடியா திமுக ஆட்சியில ஆமை வேகத்தில் நடக்குது. மீண்டும் உங்க துணையோடு அதிமுக ஆட்சி வந்த உடனே திட்டம் விரைந்து முடித்து செயல்பாட்டுக்கு வரும். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெள்ளக்காலங்களில் வரும் உபரி நீரை இணையக்கோள் அணைக்கட்டின் வலதுபுறம் இடதுபுறத்திலிருந்து புதிய வழக்கு கால்வாய் அமைத்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் வறட்சியான பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நீர் வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சியிலே டெண்டரப்பட்டு 3 ஆண்டு ஆகியும் இதுவரை 25% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டுகிறது. எஞ்சிய பணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமம் செஞ்சுட்டு வராங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே இந்த பணி விரைவுபடுத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும். அழியாளம் அணைக்கட்டிலிருந்து வலதுபுற கால்வாயிலிருந்து புதிய கால்வாய் அமைத்து பாலக்கோடு தூள்செட்டி ஏரிக்கு அதிமுக ஆட்சியில் பணிகள் டெண்டர் விடப்பட்டும் இதுவரை தொடங்கல. அதிமுக ஆட்சிக்கு உடனே இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அரூர் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து பொதியன் பள்ளம் அணைக்கட்டிற்கு நீரேற்றும் குழாயின் மூலம் நீரேற்றும் திட்டத்திற்கு 66 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டுல இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்படும். பாலக்கோட்டையில்
வேளாண்மை பட்டக்கல்லூரி அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் அரசாணை ரத்து செய்யப்பட்டிருக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியுடன் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். தருமபுரி வருவாய் கோட்டத்தில் பாலக்கோடு புதிய வருவாய் கோட்டம் அமைக்கும் திட்டத்தை விடிய அரசு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த திட்டமும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அதிமுக சார்பா பல அறிவிப்புகள் வெளியிட்டோம். முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டது, வரிகள் உயர்த்தப்பட்டு விட்டது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்க ஒவ்வொரு குடும்ப அட்டைதாருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தற்போது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க, அது 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். எல்லா குடும்பத்திற்கும் வாடகைக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று பொங்கல் தோப்பு கொடுப்போம். அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். தற்போது நகர பேருந்தில் மகளிருக்கு தான் கட்டணம் இல்லாம வசதி இருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களுக்கும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். அதே போல ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்துட்டு இருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இனி ரேஷன் கடையில் பருப்பு விலை இல்லாம கொடுக்கப்படும், எண்ணெய் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதே போல நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்து சிறு கடை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாய பருவடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய படித்த பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் பதிவு செய்து பணி கிடைக்காமல் இருக்கின்ற பட்டப்படி படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல அம்மா இல்ல திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகள், நகரத்தில் இருக்கின்ற ஏழைகள், வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வயது வந்து திருமணமாகி தனி குடித்தனம் போய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தனியாக இடமாகி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்படுகின்றது, எல்லா மாநிலத்திலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பல முக்கிய அறிவிப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க, குறிச்சாங்களா? மாதந்தோறு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? கல்விகள் ரத்து பண்ணாங்களா? அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? நாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தப்பட்டுகிறது. அதிமுக ஆட்சிக்கு உடனே 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும்.
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். சரசுதா ஒரு முறை யோசி, அந்த தங்கத்தோட மனசுதான். சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான். நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து, கவிதைய மீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, விலையேற்றம் அதை தடுத்து, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். விவசாயி வாழ அந்த குடிமராமத்து, எங்க எடப்பாடி போல இங்க கிடைக்குமா சொத்து. பொதுவா திங்கிறாங்க ஊரையே விட்டு, எங்க மனம் ஒரு சிங்கம் நேர்மையின் வித்து. இடஒதுக்கீடு வச்சு மாணவனை ஏற வச்சு, மாநில செழிக்க வச்சு, முதலிடம் ஆக்கி வச்சு, அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான்.